பட்டினப்பாக்கத்திலிருந்து மயிலாப்பூர் நோக்கி திரு விஜய் அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்னு பார்க்கிறோம். மறைந்த திரு ஆர்பி சௌத்ரி அவர்களுக்கு இறுதி அஞ்சலியும் மரியாதையும் செலுத்துவதற்காக திரு விஜய் அவர்கள் செல்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். முதலமைச்சராக பதவியேற்பதற்காக இன்று மதியம் தான் ஆளுநரை சந்தித்தார். அது ஆளுநருடைய முடிவுக்காக காத்திருக்கிறார். இதற்கிடையில் அவருடைய துறையில், அவர் இருந்து வந்த துறையில் அவருடைய பல ஹிட் படங்களை, சூப்பர் ஹிட் படங்களை தயாரித்திருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளருடைய மறைவுன்னு சொல்லும்போது அதற்கு அவர் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. முழு கான்வாயோட, ஃபுல் செக்யூரிட்டியோட திரு விஜய் அவர்கள் ஒரு முதல்வராக போகிறவர், சீஃப் மினிஸ்டர் டெசிக்னேட்டாக, சீஃப் மினிஸ்டர் எலெக்டாக இருக்கக்கூடியவர், தன்னுடைய துறை சார்ந்த அந்த ஜாம்பவானுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக தன்னுடைய பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்கின்றோம். இது முன்னாடி கூட செய்யாமல் விட்டுடலாம், இப்போ செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான மரியாதை இல்லையா? இது தேர் இஸ் சம் பாலிடிக்ஸ் ஆல்சோ இன் திஸ். இதுக்கப்புறமா இந்த மாதிரி முக்கியமான நல்லது கெட்ட இதுகளில் முதலமைச்சர் கலந்துக்கிட்டாருனாலும் அது ஒரு செய்தி, கலந்துக்கலனாலும் அதுக்கு ஒரு செய்தி ஆகிடும். கரெக்ட். ஆனால் இனிமேல் அவர் அவருடைய நேரம் இனிமேல் அவர் கையில் கிடையாது. இது எல்லாத்தையுமே டிக் அடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ரீதியிலான போக வேண்டிய, அது பொது வாழ்க்கைக்கு ஒப்படைக்கிறதுன்னு இதுதான். பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா உங்களுக்கு சொந்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்காது. பட் ஹேவிங் செட் தட், நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்தது திமுக காங்கிரஸ் உறவை பற்றி. துரோகம்னு அவர் 2Gயை குறிப்பிட்டு சொல்கிறதா சொன்னீங்க. இப்போ பட் திரும்ப அதெல்லாம் கிளறது திமுகவுக்கே நல்லது, அதெல்லாம் அவங்க கிளறணும். திமுக தொண்டர்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் நீங்கள் பாஸ் பண்ணலாங்க. முன்னாடி கலைஞர் இருக்கும்போது டெய்லி உடன்பிறப்பு கடிதம்னு காலையில் முரசொல்ல ஏன் எழுதினார், அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இஷ்யூ நடக்கும் போதும் இதை பற்றி தலைவர் என்ன நினைக்கிறார், அவங்க ஊரில் தெருமுனை கூட்டத்தில் பேசும்போதோ இல்லை மற்ற இடங்களில் பேசும்போதோ இந்த நரேட்டிவ், அவங்களுக்கு நரேட்டிவை கடத்துறது. அப்போ சோஷியல் மீடியாலாம் இல்லை, தலைவர் ட்வீட் போட முடியாது. அதனால காலையில கடிதம் எழுதிட்டா அவன் காலையில் முரசொலி வாங்கி படிச்சிட்டான்னா இந்த இஷ்யூவில் இதுதான் ஸ்டாண்டு, பார்ட்டி ஸ்டாண்டு இதுதான், தலைவரோட ஸ்டாண்டு இதுதான், அதையே அவங்க ஒட்டி பேசுவாங்க. ஓகே, நம்ம பார்க்கிறோம் காட்சிகளில் திரு ஆர்பி சௌத்ரி அவர்களுடைய இல்லத்திற்கு திரு விஜய் அவர்களுடைய வாகனம் வருகை தந்துவிட்டது. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சார்பில் திரு விஜய் அவர்களுடைய பல்வேறு திரைப்படங்களை திரு ஆர்பி சௌத்ரி அவர்கள் இயக்கியிருக்கின்றார். திரு நடிகர் ஜீவா மற்றும் அவருடைய மற்றொரு சகோதரர் ரமேஷ் ஆகியோரும் விஜய்க்கு நெருக்கமானவர்கள். விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற உடனே கூட திரு ஜீவா அவர்கள் அதை கொண்டாடி மகிழ்ந்து வீடியோலாம் வெளியிட்டிருந்ததை பார்த்தோம். அவங்க எல்லாமே சினிமா துறையில் இருந்து ஒரு நெருக்கமான உறவு கொண்டவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மறைவு அதுவும் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய மறைவாக இருப்பதனால, எதிர்பாராத விதமாக அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல திடீர்னு இந்த மறைவு ஏற்பட்டதுனால திரையுலகமே ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஷாக்ல இருக்கிறது இந்த மறைவுனால அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக திரு விஜய் அவர்கள் தற்போது அவருடைய கட்சி சகாக்களையுமே கூட கூட்டிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்றத பார்க்க முடிகிறது. திரு ஆர்பி சௌத்ரி அவர்களுடைய இல்லத்துக்கு திரு விஜய் அவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கின்றார். ஆல்வின், அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க ஆல்வின். இயக்குனர் ஆர்பி சௌத்ரி அவர்களின் மறைவிற்கு அஞ்சலி செலுத்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து தற்போது மயிலாப்பூரில் அவரது உடல் வைத்திருக்கும் இடத்திற்கு வந்திருக்கிறார். பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் தமிழ் சினிமாவின் மூத்த ஆளுமையான ஆர்பி சௌத்ரி அவர்கள் காலமானார். அவரது மறைவு திரையுலகத்தினர் இடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். பட்டினப்பாக்கத்தில் உள்ள தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு மயிலாப்பூரில் வைக்கப்பட்டுள்ள ஆர்பி சௌத்ரி அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த விஜய் அவர்கள் தற்போது வருகை தந்துள்ளார். விஜயின் ஆரம்ப கால திரைப்பயணத்தில் பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை போன்ற மிகப்பெரிய வெற்றி படங்களை தந்த சூப்பர் ஹிட் பிலிம் நிறுவனத்தின் உரிமையாளர் ஆர்பி சௌத்ரி என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் தற்போது வந்த வண்ணத்தில் இருபுறமும் ரசிகர்கள் துக்க வீடு என்று பாராமலும் அவர்களை உற்சாகமாக வரவேற்று வருகின்றனர். தற்போது விஜய் அவர்கள் ஆர்பி சௌத்ரி உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். ரைட். மறைந்த தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சீஃப் மினிஸ்டர் டெசிக்னேட் திரு விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், ஒரு நடிகராக மட்டுமில்லாமல் இன்று ஒரு அரசியல்வாதியாக அல்லது நாளைய முதல்வராக தற்போது அவருக்கு இறுதி மரியாதையை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம்.
நம்ம தொடர்ந்து விஜய் அவர்கள் இப்போ ஒரு அஃப்கோர்ஸ் ஒரு துக்க நிகழ்வில் பங்கேற்பதற்காக சென்றிருக்கிறார். ஆனால் இன்னுமே அவரோட மைண்ட்லேயும் அவருடைய சகாக்களுடைய மைண்ட்லேயும் நாளைக்கு என்ன, அந்த நம்பரை எப்படி எட்ட போகிறோம் அப்படிங்கிற கால்குலேஷன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னைக்கு இப்போ இந்த தருணத்தில் விஜய் முன்னாடி இருக்கிற ஆப்ஷன்ஸ், காங்கிரஸ் வந்தாச்சு, விசிகா கம்யூனிஸ்ட் முதல் ஆப்ஷனாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஈஸியான ஆப்ஷன்ஸ். ஸோ அது வந்து ஏற்கனவே அவங்கெல்லாம் ஒன்றா பயணித்தவர்கள். கம்யூனிஸ்டுகள் ஏன் விடுதலை சிறுத்தைகளுடைய முடிவை பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் மக்கள் நல கூட்டணியில் கூட ஒன்றா பயணித்தாங்க. திமுக எல்லாம் தனியாக போகும்போது கூட ஒன்றா செயல்பட்டவர்கள், ஒரே ஒத்த சிந்தனை. அதிமுக மட்டும் உதய சூழ்நிலை நின்றதுனால இப்போ இங்கே வர முடியாத சூழ்நிலை இருக்கு. There is no choice. அது ஒரு லாக்கு. ஸோ சின்னத்தில் இருந்ததுனால அவங்க லாக் ஆகிட்டாங்க. ஐயுஎம்எல் நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் அவங்க ஏணி சின்னத்தில் நின்றுந்தாலும் நாங்கள் திமுகவோடு தான் இருக்கிறோம். ஏன்னா அவங்க வந்து மதசார்பற்ற அணியாக அவங்க எங்களை பல நேரங்களில் தோளோடு தோல் நின்று எங்களுக்கு பல விஷயங்களுக்கு குரல் கொடுத்துருக்காங்க, அவங்க கூட நிற்போன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ விசிகா கம்யூனிஸ்ட் வராங்கன்னே வச்சுக்கிட்டாலும் கூட ஒட்டுமொத்தமாக அந்த இலக்கை எட்டிடலாம். பட் 119 118 அப்படின்னு போய் நிற்கும். அதுவுமே ஒரு க்ளோஸ் நம்பர் தானே. அதுவும் ஒரு நித்தியகண்ட பூர்ணாயஸ் தானே. கம்யூனிஸ்டுகள் நாளைக்கு ஏதோ ஒரு போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனைன்னு டக்குன்னு வாபஸ் வாங்கிட்டாங்க, ஏதோ ஒரு இஷ்யூன்னா, அப்போ அப்படி ஒரு க்ளோஸ் நம்பரை வச்சுட்டு விஜய் போக விரும்புவாரா? இன்னொரு பஃபர் இன்னொரு 10-20 இருந்தால் நல்லா இருக்குமே தானே எந்த ஒரு தலைவரும் யோசிப்பாங்க. அப்படித்தான் நினைப்பாங்க. நீங்க அது தேவைப்பட்டா பாமகவுடைய 5 சேர்த்துக்கலாம், 4 அவங்களையும் கூப்பிட்டுக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்கள சமாதானப்படுத்தணும். நீங்க எதுவுமே அரசியல்ல ஸ்மூத் செயலிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஃப்ரிக்ஷனுடைய அளவு தான் மாறும். கொஞ்சம் பிரச்சனையா நிறைய இன்னைக்கு எத்தனைப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கலாமே தவிர இன்னைக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. கம்மியா இருக்கணும்னு வேணா வேண்டிக்கலாம். அப்ப அடுத்த 5 ஆண்டுகளே விஜய்க்கு கடினமா தான் இருக்கும்னு இப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் வந்து சின்ன விஷயங்கள், ஒரு நாள் 2 நாள் தீந்துரும். அதுக்கு அடுத்து நிதி, தமிழ்நாடு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன்ல இருக்குன்னா இப்ப அமைதியா இருக்கிறாங்க. அரசு ஊழியர்கள், போராட்டம் பண்ண அரசு ஊழியர்கள் இப்ப விஜய் வந்துட்டாருன்னு அப்படியே கோரிக்கை தூக்கி போட்டுற போறாங்களா என்ன? அவங்க கோரிக்கைகள் எடுத்துக்கிட்டு வருவாங்க. அவர் கொடுத்த வாக்குறுதி வேற எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க பெண்களுக்கு வந்து அவங்க மாசம் 1000 ரூபாய் போட்டது 2000 ரூபாய் போடுறாங்க. இப்ப நீங்க 2500 போடுறேன்னு இருக்கீங்க. அதை போடணும். இது எல்லாமே ஒரு வாரம் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் கிளம்பும். இதுதான் உண்மையான சிக்கல். பாயிண்ட் டு பாயிண்ட் எந்த பஸ்ல வேணா ஏறலாம், எங்க வேணா இறங்கலாம். இதெல்லாம் தான் சிக்கல். 6 சிலிண்டர் கொடுக்குறோன்னு சொன்னது, இதையெல்லாம் நீங்க எப்படி இந்த சவால்களை சந்திக்க போறீங்கன்றதா ரியல் சேலஞ்சே அதுதான். ஓகே, இந்த நம்பர் கேம் எல்லாம் கூட 2 நாள்ல முடிஞ்சிடும். பட் இந்த நம்பர் கேம்ல இன்னைக்கு ஆதரவா வரக்கூடிய கட்சிகள் கூட நாளைக்கு செயல்பாடை எப்படி விமர்சிப்பாங்கன்னு நமக்கு தெரியும். இந்த காங்கிரஸ் கட்சியை கூட அமைச்சரவையில் பங்கெடுத்தே கூட நாளைக்கு விமர்சனங்களை வைக்கலாங்க. சரியில்லைன்னு வைக்கலாம். நான் வெளியில போறேன்னு கூட சொல்லலாம். போறேன்னு சொன்னாலும் அவருக்கு ஒரு 10-11 தான் தேவைப்படுதுன்றதுனால இவங்க போயிட்டு மியூசிக்கல் சேர் மாதிரி இன்னொருத்தர் வந்து சரி நீங்க ஒரு 6 மாசம் வாங்கன்னு கூப்பிடலாம். அதனால அவர் ஒரு 20-30 ஷார்டேஜ்ல இல்ல. ஸோ 96 வச்சுக்கிட்டு இவங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், அந்த மாதிரி நெஞ்சு பிடிச்சிட்டு இருக்க வேண்டியது இல்லை. அதனால அவருக்கு அந்த 11 தான்றது இட்ஸ் மேனேஜபிள். ஓகே, திரு விஜய் அவர்கள் தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி அவர்களுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அங்கே அவர் எங்கு சென்றாலும் இருப்பது போலவே அவருடைய தொண்டர்கள் அவரை உற்சாகமாக வரவேற்று வழி அனுப்பக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு கவர்னர் வேற பார்த்துட்டு வந்திருக்காரு, நாளைக்கு சிஎம் ஆக போறாருன்னு சொல்லும்போது அவருடைய தொண்டர்களின் உற்சாகத்திற்கு அளவே இல்லைன்றதை பார்க்க முடிகிறது. முழு பாதுகாப்பு கான்வாயோட ஒட்டுமொத்த காவல்துறையுடைய ஒத்துழைப்போட அவர் அங்கிருந்து புறப்பட்டு செல்றதை பார்க்கிறோம். ரைட், திரு விஜய் அவர்கள் தன்னுடைய பல சூப்பர் ஹிட் படங்களை தயாரித்த மறைந்த தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி அவர்களுடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு புறப்படுகிறார்.
நன்றி